Hi and hello, welcome our trending channel friends. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூகுள் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா பக்கத்தில் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மரி, அதில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண இது லிஸ்டட்லாம் காமிக்கும். கரெக்ட் ஆன்சர் வந்து 4th D அன்னைக்கு செலக்ட் பண்ணோம்ல, அந்த ஆன்சரு கீழே வந்து இங்கிலீஷ், அது வந்து க்ரீன் கலரில் இருக்கனால டாப்பில் இருக்கும். சப்போஸ் அது ராங்காக இது பண்ணியிருந்தால் அது கீழே இருக்கும். எங்கள் எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் அட்ரஸ்லாம் கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் எக்ஸல் ஷீட். சில பேருக்கு லேட் ஆகும், அது சில பேர் டக்குன்னு வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், வரலையேன்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் பண்ணி இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ண டேட்டு, என்றைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் தான் காமிக்கும் நம்மளுக்கு. பேர் ஜோதிலிங்கம், அந்த மாதிரி 4th D செக்ஷன் இங்கிலீஷன். இங்கே 3 டாட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேரு, காப்பி லிங்க்கு, சென்ட் டு காப்பி, டவுன்லோடும் பண்ணிக்கலாம் நம்ம மற்றவங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணோன்னா. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் போயிட்டு இன்னொரு வாட்டி பேக் போயிட்டிங்கன்னா இதில் வந்து தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கொஷின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் வேணா, மறுபடியும் நீங்கள் சொல்கிற அன்னைக்கு இப்போ தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலர் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே கலர் கொடுக்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஒவ்வொரு வாட்டியும் குவிஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரி வேறு இதுவாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சேமாக இருக்கிறத விட. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கோம், அதனால் ஒயிட் கலரில் வந்திருக்கு. இது லைட் எல்லோ ஷேடில் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஷேடில் வரும். இப்போ க்ரீன் கலர் கொடுக்குறேன், க்ரீன் கலர் மாதிரி இது பார்த்தீங்களா. அதுலேயே வந்து டார்க்கு, லைட்டு, ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கலாம். அடுத்து தீம்ஸு, மேலே தீம்ஸ் இருக்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து படிப்பு சம்மந்தமாக இருக்கிறதுனால வந்து புக்கு கொடுக்குறேன். இன்செர்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் மாதிரி ஆகும். மேலே வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ட்ரெண்டிங் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்க மறக்காமல். ஓகேங்களா, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. பாய்.